நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். திமுக தனித்து விடப்பட்டதா இல்லையா என்பதை கடந்த 10 நாளா இந்த அரசை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசியல் பார்வையாளருக்கு தெரியும். யார் இயக்கிட்டு இருக்காங்க? திமுக நெருக்கடி தரலன்னா இந்த மாசம் அந்த 1000 ரூபாய் வந்திருக்குமா? திமுக பேசலன்னா நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3வது வாட்டியாக தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டோம், மாற்றிக்கொள்வோம் அரசு சொல்லியிருக்குமா? திமுக எதிர்க்கலனா ஜோசிகாருடைய நியமனம் ரத்தாகி இருக்குமா? செய்யலைன்னா ஏன் செய்யலைங்கிற விஷயத்துக்குள்ள போயிடுறீங்க. இல்ல அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா அது மக்களோட நெருக்கடி அப்படின்னா அப்போ அவரு செஞ்சாலும் பிரச்சனை, செய்யலைனாலும் பிரச்சனை. ஒரு முதலமைச்சரை நீங்க அப்போ அதாவது வந்து அவர் ஆகிட்டாருங்கிறத ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலை திமுக நீங்க தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசக்கூடாது. ஓவர் நைட்ல வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் அவங்க நிதித்துறை அமைச்சரே இப்பதான் நிதித்துறை அமைச்சரே இப்பதான் போட்டிருக்காங்க. அதாவது திமுக வந்து அப்படியே ராபிட் ஃபயரா டக்குன்னு திமுக செஞ்ச மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும் நாங்களா சொன்னோம். அதாவது நீங்க உங்களுடைய கருத்தை ஒரு மேடையில பாட்டு போடுனது யாரு? உங்களுடைய கருத்து டான்ஸ் ஆடுனது யாரு? உங்களுடைய கருத்து போட்டது யாரு? மக்களை ஏமாத்துனது யாரு? அப்ப அந்த மக்கள் நீங்க தானே. மூணு நாள்ல 4 முறை மாத்தி பேசினது, அரசு அறிக்கை விட்டது, இதைத்தான் நாங்க தப்புன்னு சொன்னோம். சரி, இது எங்க இடிக்குதுன்னு சொன்னோம், ஏன் கவனம் இல்லைன்னு சொன்னோம். 712 மதுக்கடைகளை மூடுறதா அறிக்கை விட்டுட்டு நேத்து அதே அரசாங்கம் சொல்லுகிறது அந்த அரசு உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஏன் 712 கடையை மூடுங்க? எங்கெங்க மூடணும்? காலேஜ், ஸ்கூலு, சர்ச்சு, மசூதி, கோயிலாண்ட கடையெல்லாம் மூடுங்க. இதெல்லாம் மூடி 3 வருஷம் ஆச்சு. இந்த கோயிலாண்டியோ சர்ச்சாண்டியோ ஸ்கூலாண்டியெல்லாம் கடையே இல்லை. இப்போ பெருமைக்கு அறிக்கை விட்டாச்சு, மக்களை ஏமாத்தணும், ஏதோ பண்ணணும். 10 நாள் ஆச்சு, எதுவுமே அதிரடி காட்டலன்னா முதல்வன் அர்ஜுன் மாதிரி இருந்தா ஆட்டோலயும் ஸ்கூல்லயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏதாவது பண்ணணும், விட்டாங்க ஒரு அறிக்கை. இப்பதான் தெரியுது அப்படி 712 கடை எங்கேயுமே இல்லை. ஏமாத்துனீங்கல்ல, மாற்றெல்லாம் வரல, இப்படிலாம் வரும்ட்டு இன்ஸ்டால போட்டு திருச்சி கிழக்கில் ஒரு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது. என் தலைவன் இப்போ கேள்வி கேட்குற அளவுக்கு, என் தலைவன் பார்க்குற அளவுக்கு தகுதியான தலைவர்கள் யாரும் ஆளுங்கட்சி வரிசையில் இல்லை. ரீல்ஸில் வளர்ந்த தலைவரில் ரியலாக வளர்ந்த தலைவர். அந்த ரியல் தலைவர் ரீல்ஸ்க்கு எதிரில் உட்கார்றது எந்த தொண்டனும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. காமராஜர் தோத்தார், பேசும் பொருளாட்சி. அண்ணா தோத்தார், பேசும் பொருளாட்சி. வரலாற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கொல்லத்தூர் தோல்வியும் வரலாற்றில் பேசும் பொருளாட்சி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சைதி சாதிக் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். திமுக தமிழ்நாடு அரசியல் வந்து தனித்து விடப்பட்டது, காங்கிரஸ் தேசிய அரசியல் தனித்து விடப்பட்டது, இதை ஏத்துக்கிறீங்களா? திமுக தனித்து விடப்பட்டதா இல்லையா என்பதை கடந்த 10 நாளா இந்த அரசை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசியல் பார்வையாளருக்கு தெரியும். யார் இயக்கிட்டு இருக்காங்க? யார்? மக்களே கேளுங்க. திமுக நெருக்கடி தரலன்னா, திமுக பேசலன்னா இந்த மாசம் அந்த 1000 ரூபாய் வந்திருக்குமா? திமுக பேசலன்னா நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3வது வாட்டியாக தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டோம், மாற்றிக்கொள்வோம் அரசு சொல்லியிருக்குமா? திமுக எதிர்க்கலனா ஜோசிகாருடைய நியமனம் ரத்தாகி இருக்குமா? ஒரு பிரதான எதிர்கட்சியாக, வலிமையான எதிர்கட்சியாக, இந்த அரசை மூக்கனாங்கயிறு போட்டு வலிக்கக்கூடிய கட்சியாக இந்த கட்சி இருக்கும், செயல்படும். கடந்த 10 நாளில் செயல்படக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார்ல. எங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்ல. எது செய்ய? நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை வந்துட்டு மதிக்கின்ற பாங்கு வந்து அவர்கிட்ட இருக்குங்கிற. அவர் எதிர்கட்சியை மதிச்சு பண்றாரா, மக்களின் நெருக்கடிக்கு ஆளாகி பண்றாரான்ல? மக்கள் நெருக்கடிக்கு ஆளாக்குறது யார்? கேள்வி கேள்வியை செஞ்சுட்டாரு அப்படின்னாலே வந்துட்டு செய்யலைன்னா ஏன் செய்யலைங்கிற விஷயத்துக்குள்ள போயிடுறீங்க. அதுக்கான ஒரு டைம் ஒருத்தர் வந்து எடுக்கிறதுக்கு கூட இல்ல. நீங்க ஒரு வாதத்தை வச்சிட்டீங்கிறக்கா வாதம் சொல்றீங்க. இல்ல அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா அது மக்களோட நெருக்கடி அப்படின்னா அப்போ அவர் செஞ்சாலும் பிரச்சனை, செய்யலைனாலும் பிரச்சனை. ஒரு முதலமைச்சரை நீங்க அதாவது வந்து அவர் ஆகிட்டாருங்கிறத ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலை திமுக. நீங்க தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசக்கூடாது. தாவேக்கா செய்தி தொடர்பாளர் கூட இப்படி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. செய்தி தொடர்பாளர் இப்படி பேர் நாங்க கேட்கறது முதலமைச்சர். அப்போ எதிர்கட்சி என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல போய் ரோஜா பூ தூக்கி வாரி போடணுமா? முதலமைச்சர் கேக்குறது வேலை என்ன சார்? இப்போ அம்மா கேக்குறது நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம்
இல்ல அது சொல்றேன் நான். அதிகாரப்பூர்வமா சார் நாங்க நிரூபிக்கிறோம். சட்டமன்றம் கூட்டம் காத்துட்டு இருக்கோம். அம்மா உணவகம் விஜய் போட்ட உத்தரவு முழுக்க ஃபேக். புதிதாக அம்மா உணவகத்தை துவக்க சொல்லியிருந்தாருன்னா இல்லாத இடத்தில் அது அரசின் திட்டம் சாதனை பாராட்டலாம். சென்னை மாநகரத்தில் சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா நகராட்சியிலும் அம்மா உணவகம் சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப என்ன புதுசா உத்தரவு போட்டிருக்கீங்க? இப்ப நான் மகளிர் பாடைன்னு ஒண்ணு போட்டீங்க. அம்மா உணவகம் விஜய் பத்தி நான் பேச வரல. நான் விஜய் அவர் போடுறாரு ஃபேக் நியூஸ் வருதுங்கிறத பேசல. இதே மாதிரி ஏடிஎம்கேவினுடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு அம்மா உணவங்கிறது ஒரு மிகப்பெரிய திட்டம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை அம்மா உணவகங்கள் செயல்படாமல் மக்கள் கூட்டம் இல்லாம காணாமல் போன உணவகங்கள் எத்தனை இருக்குங்கிறது நீங்களே சொல்லுங்க. எத்தனை இருக்கு? நான் விஜய் பத்தியே பேச வரல. விஜய் அம்மா உணவகத்தை பத்தி ஆர்டர் போட போறாரா இல்ல அம்மா ஆட்சியை கொண்டு வர போறாங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த நகராட்சியில அம்மா உணவகம் மூணுனாங்க? மதுரையில இருக்கு சார். எங்க? மதுரை மத்திய தொகுதியில பாத்திருக்கேன், மதுரையில கிழக்கு தொகுதியில பாத்திருக்கேன். எந்த வார்டு எந்த இடத்துல ரீசன் கேட்டிருக்கீங்களா? நீங்க மதுரைக்காரா? நீங்க? நான் மதுரை தான் சார். அதனால அந்த தொகுதி சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சொன்னீங்கல்ல. மதுரை இருக்கு, வேற மதுரை இருக்குது. இன்னொன்னு விளாத்தியோளம் தொகுதியில பாத்திருக்கேன். பாத்திருக்கீங்க? என்ன பாத்திருக்கீங்க சார்? இல்லவே இல்ல சார். என்ன இல்ல? அம்மா உணவங்கள கூட்டமும் கிடையாது, ஆளும் கிடையாது. கை பிடிச்சு வந்து சாப்பிட சொல்ல முடியும். அன்னைக்கு இருந்த அளவுக்கு அம்மா உணவகத்துல சாப்பாடும் வந்து பரிமாறுறதும் கிடையாது, பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஆள் குறைப்பு பண்ணாங்களா? ஆள் குறைப்பு பண்ணாங்களா? தம்பாய் போயிருக்கு. ஆள் குறைப்பு பண்ணாங்களா? சார் நீங்க எதுவும் பண்ணவே இல்ல சார். நிதி ஒதுக்கி பண்ண உணவகங்களை வந்துட்டு ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு இடம் வந்து திமுக ஆட்சி அமைத்த 3 மாத காலகட்டத்துல மக்களுடைய அபிமானத்துல இருந்து வெளியில போகுது. பெரிய அளவுல வந்துட்டு அங்க வந்துட்டு ஆட்களும் போல, நீங்க அதை பராமரிக்கவும் இல்ல அப்படின்னு சார். பராமரிச்சாதானே சார் ஒருத்தன் உள்ள வருவான். எப்படி பராமரிக்கல? முட்டாள்தனமான இடங்கள் வந்துட்டு முட்டாள்தனமான கருத்து இது. எந்த உணவகத்துக்கு ஆள் வரலன்னா அதுக்கு வராது, நாங்க பொறுப்பு இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது இத கேளுங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க நாங்க நல்லா டெவலப் பண்ணிருக்கோம். அப்ப நீங்க நான் சொல்றது தப்புங்க. என்ன சார் இதுங்க சார்? நீங்களும் விஜய் மாதிரியே பேசுறீங்க. அம்மா உணவகம் டெவலப்னா என்னங்க சார்? நீங்க பராமரிக்கவே இல்ல சார். என்ன பராமரிக்கல? தமிழ்நாடு நிறைய பகுதிகள் இருக்கு சார். ஒவ்வொரு வார்டு வாரியா தொலைக்காட்சியிலே எந்த அம்மா உணவகம் சரியா பராமரிக்கல, மக்கள் வரதே இல்ல, நல்லாவே இல்லன்ட்டு உங்க ஊடகம் ஒரு வீடியோ போட்டிருப்பீங்களா? காட்டுங்க. எத்தனையோ உங்க ஊடகம் போட்ட ஒரு வீடியோவை காட்டுங்க. அம்மா உணவகம் நல்லாவே இல்ல. 5 வருஷமா டிவி சேனல்ஸ் எத்தனையோ வந்துட்டு பேசிட்டாங்க. ஒண்ணு காட்டுங்க. போய் நீங்க நியூஸ் ஜேவே எடுத்து இல்ல சார். நியூஸ் ஜேவா? நியூஸ் ஜேவ் எடுத்து பாருங்க. அப்ப நீங்க நியூஸ் ஜே நீங்க தான் பாத்துறீங்க. புதிய தலைமுறை இப்ப விஜய் ஆலீங்க. அடுத்து வந்துட்டு நான் சொல்றேன் நியூஸ் ஜே நான் கேக்க, நீங்க ஊடகயாளர் கேள்வி கேட்டது நீங்க. ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னா நியூஸ் ஜே பாருங்கன்னா புதிய தலைமுறை காட்டி இருக்குது. புதிய தலம் இல்ல நந்தி சொல்லி இருக்காங்க. தவறான தகவல். அந்த டைம்ல வந்து தவறான தகவல். ஆட்சி பொறுப்பெடுத்து 2 வருஷத்துக்குள்ள புதிய தலைமுறை நந்தியும் புதிய தலைமுறையும் பேசிருக்காங்க. இல்ல தவறான தகவல். இங்கே உங்க யாரா என்கிட்ட புதிய தலை நிருபர் நம்பர் கூட இருக்கு, நீங்க கேட்டுங்க. முழுக்க உணவகங்களை வந்து டெவலப் பண்ணப்படாம இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அந்த எழும்பொழுது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் திமுக வந்து அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எந்தெந்த திட்டங்களை வந்துட்டு நீங்க வரவேற்றிருக்கீங்க? முதல்ல எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. ஆனா விஜய் கண்டினியூ பண்ணல. நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தான் சார் சொல்றேன். அத விஜய் பண்ணா மட்டும் விஜய் வந்து உங்களுடைய ஒரு விஷயத்த வந்து சிஸ்டமா அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களால ஏன் ஏத்துக்க முடியல? எதை பண்ணாரு நாங்க ஏத்துக்கல சார். நீங்க 1000 ரூபாய் சிஸ்டத்தை கண்டினியூ பண்ணிட்டாரு. சொல்லிதான் பண்ணாரு. 1000 ரூபாய் எப்ப போடணும்? 1000 ரூபாய் எப்ப போடணும்? நீங்க அவங்க எப்ப போட்டாங்க? இல்ல எப்ப போட்டாங்க? அதுக்கு முன்னாடி நடந்த 3 நாள் பிரச்சனை என்ன நடந்தது? அமைச்சருடைய அறிக்கை என்ன வந்தது? எதுக்கு முதல் நாள் பணம் வராதுன்ட்டு ஏன் மறுநாள் வந்தது? முதல் நாள் அரசு சொன்னது பணம் வராதுன்ட்டு. இருங்க, மழுப்பாதீங்க. வந்துருச்சுங்கிறத உங்களால ஏன் ஏத்துக்க முடியல? ஐயோ வந்துருச்சு, நாங்க தான் எவ்வளவு அழுதாலும் போட்டோமே, ஏன்டா அதை பத்தி பேசுறீங்க கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல, முதலமைச்சர் 10ஆம் தேதி சொன்ன வார்த்தை என்ன? அதுக்காக சொன்ன அமைச்சர் சொன்ன வார்த்தை என்ன? கொண்டு வர போடக்கூடிய சிஸ்டம் இல்ல சார். இல்ல, தயவு செய்து இந்த மாதிரி தப்பு தப்பா கேள்வி கேட்டு மக்களை திருப்பி முட்டாளாக்காதீங்க. இப்படி எல்லாம் கண்மூடித்தனமா ஒரு அரசுக்கு முட்டு கொடுக்காதீங்க. தப்புன்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க, விமர்சனம் பண்ணுங்க. இருங்க, பதில உள்வாங்கிக்கங்க. விமர்சனம் பண்ணுங்க, பேச விடுங்க. முதல்ல விமர்சனத்தை கேளுங்க காது கொடுத்து. 10ஆம் தேதி போட வேண்டிய பணம் ஏன் 5ஆம் தேதி வந்தது? நடுவுல 3 நாள்ல அரசுடைய அறிக்கை என்னவா வந்தது? அமைச்சர் கொடுத்த பேட்டி என்ன? காலைல 10 மணிக்கு பணம் வர வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதிகாலைல ஏன் பணம் வந்தது? இதெல்லாம் என்ன சொல்றது? ஒரே ஒரு விஷயம் தான் சார். அவங்க என்னைக்கு சார் சிஎம் பதவி எடுத்தாரு? திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். சிஎம் எப்ப? நாங்க வந்து கோளார சொல்ல மாட்டோம், ஒரு நிர்வாக ஸ்திரத்தன்மையை சொல்ல மாட்டோம். அதாவது விஜய் அதெல்லாம் இல்ல சார். ஓவர் நைட்ல வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் அவங்க நிதித்துறை அமைச்சரே இப்பதான் அங்க வந்துட்டீங்களா? நிதித்துறை அமைச்சரே இப்பதான் போட்டிருக்காங்க. அதாவது திமுக வந்து அப்படியே ராபிட் ஃபயரா டக்கு டக்குன்னு திமுக செஞ்ச மாதிரி விஜய் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும்
நாங்களா சொன்னோம்? அதாவது நீங்க Dialogue பேசுனது யாரு? உங்களுடைய கருத்தை ஒரு மேடையில பாட்டு போடுனது யாரு? உங்களுடைய கருத்தை டான்ஸ் ஆடுனது யாரு? உங்களுடைய ரீல்ஸ் போட்டது யாரு? மக்களை ஏமாத்துனது யாரு? அப்ப அந்த மக்கள் நீங்க தானே பண்ணிட்டு வந்துட்டு இப்ப எல்லாம் முடியாது, எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு ஒரு காலம் கொடுங்க. நீங்க உங்களுடைய நிர்வாக கோளாறு, உங்களுடைய கையாளாகாத தனம், உங்களுடைய நிர்வாக கோளாறு, மூணு நாள்ல 4 முறை மாத்தி பேசினது, அரசு அறிக்கை விட்டது, இதைத்தான் நாங்க தப்புன்னு சொன்னோம். இது எங்க இடிக்குதுன்னு சொன்னோம், ஏன் கவனம் இல்லைன்னு சொன்னோம். 712 மதுக்கடைகளை மூடுறதா அறிக்கை விட்டுட்டு நேத்து அதே அரசாங்கம் சொல்லுகிறது அந்த அரசு உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஏன் சொல்லிட்டு 1008ல ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஏன் நிறுத்தி வச்சீங்கன்னு தான் கேட்டேன். ஏன் நிறுத்தி வச்சீங்க? அதான் சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் சொல்லணும் சார். ஏங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான், சம்பந்தப்பட்ட அமைச்சர் கேள்வி கேட்டா அவரை டாக்டரா கீச்சிருப்பேங்க. மதுக்கடை 3 உத்தரவு போட்டார், மதுக்கடை உத்தரவு போட்டார், 3 முறை கேட்டது நீங்க தானே. உத்தரவு போட்ட அதே அரசு 48 மணி நேரத்துல அந்த உத்தரவு நிறுத்தி வைக்குதுன்னா உங்ககிட்ட நிர்வாக ஆற்றல் இல்ல, எதுவுமே கலந்து பேசல, பிளஸ் மைனஸ் ஆலோசனை பண்ணல, எதுவுமே இல்லாம வெத்து அறிவிப்பா மக்களை ஏமாற்றுவதற்காக பத்திரிகையில செய்தி வரணும், ஊடகத்துல செய்தி வரணும். விஜய் தன் காலாலே நடந்தார், பிளாஷ் நியூஸ் வருது. ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, விஜய் அதிரடி நியூஸ் வருது. அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க கேட்கல கேள்வி எல்லாம். ஐயா நாங்களா உத்தரவு போட்டோம்? ஜெயலலிதா வந்தாங்க 400 கடையை மூடினாங்க, எங்க தலைவர் வந்தாரு 620 கடையை மூடினாரு, இவங்க வந்தாங்க 712 கடை மூடுறதா சொன்னாங்க. செய்தி எப்படி தெரியுமா போட்டாங்க? இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் செய்யாத மாதிரியும் இவங்கதான் செய்ய போற மாதிரியும் 712 கடையை மூடுங்க. எங்கெங்க மூடணும்? காலேஜ், ஸ்கூலு, சர்ச்சு, மசூதி, கோயிலாண்ட கடையெல்லாம் மூடுங்க. இதெல்லாம் மூடி 3 வருஷம் ஆச்சுங்க. இந்த கோயிலாண்டியோ சர்ச்சாண்டியோ ஸ்கூலாண்டியெல்லாம் கடையே இல்ல. இப்போ பெருமைக்கு அறிக்கை விட்டாச்சு, மக்களை ஏமாத்தணும், ஏதோ பண்ணணும். 10 நாள் ஆச்சு, எதுவுமே அதிரடி காட்டலன்னா முதல்வன் அர்ஜுன் மாதிரி இருந்தா ஆட்டோலயும் ஸ்கூல்லயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏதாவது பண்ணணும், விட்டாங்க ஒரு அறிக்கை. இப்பதான் தெரியுது அப்படி 712 கடை எங்கேயுமே இல்ல. நீங்க ஏமாத்துனீங்கல்ல, அப்போ வந்து ஃபேக் தானே, அப்போ மக்களை ஃபோர்ஜரி தானே, அப்போ மக்களை ஏமாத்துறாரு விஜய் அப்படிங்கறீங்க. ஃபோர்ஜரி நான் சொல்லல, அவங்க போட்ட உத்தரவு அவங்களே நிறுத்தி வச்சது. முதல் நாள் பணம் வராதுன்னது, 2ஆவது நாள் வரவு வச்சது. முதல் நாள் ஜோசியர் நியமிச்சது, 48 மணி நேரத்துல வாபஸ் வாங்கினது. நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், முதல் முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொன்னது, இன்னைக்கு பதவியேற்பு விழாவில் மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இவ்வளவுதான் உங்க லட்சணம். இல்ல 3ஆவது இடத்திற்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. கவர்னர் மாளிகையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. வந்தே மாதரம்ங்கிறது வந்து பாண்டிச்சேரி கவர்னர் மாளிகையிலையும் இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி மேற்குவங்க முதலமைச்சர் மோடி உட்கார்ந்து இருக்கிற போது பதவியேற்ற இல்ல பண்ணல, அவங்க பண்ணல அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஆனா இங்க பண்றாங்க. சட்டத்தை கொண்டு வந்த மோடியே பாஜக அரசே வந்தே மாதரம் பாடாத போது சரி, இதுதான் நானும் திரும்பவும் ஒரு கேள்வி வந்து திமுக சைடுல என்ன சொல்றீங்க? 10 நாள் டைம் தான் கேப்பீங்களா? திமுக சைடுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு இது மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, இடதுசாரிகள் வந்து இதுவரை வந்து ஆட்சியில பங்கு இல்லைங்கிறத உறுதியா இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே போக மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இடதுசாரிகள் வந்து ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்துறாங்க, அதை அப்படியே வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. திரும்ப ஒரு தடவை கூட நாங்க வந்து மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் 10 குற்றச்சாட்டை வேகமா சொல்லிட்டீங்க. இந்த விஷயம் நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது நடந்துச்சு, 10 ரூபா மேட்டர்ல இருந்து இவ்வளவு சொல்லிட்டீங்க. ஏன் இது வரைக்கும் வந்துட்டு வந்தே மாதரத்தை தாண்டி இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்டோ வந்து இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவங்க பேசவே மறுக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு கூட்டணியில தொடர்றாங்க, வெளியில அதுதான் நாங்க சொல்றோம். அந்த கட்சி என்ன பேசணும், என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும், எப்படி நடந்துக்கணும். விஜய் அவர்களோட எல்லாரும் போயிட்டாங்கிறதுக்கு வந்து 99% எல்லாம் விஜய் பக்கம் நிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆட்சியில வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து உங்களுடைய குற்றச்சாட்டு சரியாக இருப்பின் இது அனைத்தையும் அவங்க அசெப்ட் பண்ணிட்டாங்கிறீங்களா? அப்போ தமிழ்நாட்டுல திமுக மட்டும் தான் பேசிட்டே இருக்கும், மத்த யாரும் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஆளே இல்லாத கடையில வென்றாலும் தோத்தாலும் மக்களோடு நிற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் அதிகாரத்தை தரலன்றக்காக புறப்பாத்து 6 மாசம் சும்மா இருக்கலாம், 1 வருஷம் சும்மா இருக்கலாம்லாம் இல்ல. மக்களுக்கு பிரச்சனைன்னு வந்த போது இன்னைக்கு பல பகுதியில் நேற்று இரவு மறியல், தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கிறது. நான் கஞ்சாக்கு தனி அமைப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பல இடத்துல பெண்கள் பாதுகாப்புன்னாங்க. புரியுதுங்களா? சிங்கப்பன் 5 வயசு குழந்தை எதிரில் பெத்த தாயை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பெண்கள் பாலியல் வன்கொடுமை எதுவுமே மாற்றலாம் வரல. இப்படிலாம் வரும்ட்டு இன்ஸ்டால போட்டு அரசு பதவியில் எல்லாரும் ஆய்வுக்கு போறாங்க. அதான் எல்லா கேலி கூத்து நடக்குது, எல்லாம் அசிங்க அரங்கேறது. எல்லா ஊடகங்களும் வேடிக்கை பார்க்கின்றன, எல்லா பத்திரிகையும் வேடிக்கை பார்க்கின்றன. எங்க ஆட்சியில் அதிகமா ட்ரோல் பண்ணது யாருன்னா பாலிமர் டிவி. அந்த பாலிமர் டிவியில இந்த 10 நாள் சம்பவம் ஏதாவது அடிக்கடி வருதான்னு பாத்தீங்கன்னா வரல. இதுதான் ஊடக தர்மம். அது மாதிரி பல பேர் சொல்லலாம். நாங்க எங்க ஆட்சி தோத்ததுக்கு தினமலர் ஒரு காரணம்,
பாலிமர் டிவி ஒரு காரணம், இப்படி பேர் சொல்லியே சொல்லலாம். சன் நியூஸ் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்படி இல்ல, அது இருக்கிற செய்தியை காட்டுறதுக்கும் இல்ல நடக்காத ஒண்ணு மீண்டும் மீண்டும் காட்டுறதுக்கும். அறப்போர் இயக்கத்தோட 5 வருஷமா அந்த செய்தியை வந்து பெருசா சன் நியூஸ் ஃபிளாஷ் பண்றதே கிடையாது. திமுக அமைச்சருக்கு எதிராக போட்டது எதையுமே பெருசா அறப்போர் இயக்கத்துடைய செய்திகள் வர்றதே கிடையாது. திடீர்னு வரும். இத்தனை நாளா வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அங்க அவர் செத்தார் இங்க செத்தார்னு வராத வந்து கலைஞர் டிவி திடீர்னு கொண்டு வரும். திடீர்னு காடெல்லாம் கலைஞர்ல வரும். இது 5 வருஷமா வராச்சு. நீங்க வந்து நியூஸை பத்தி நான் சொல்லிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. ஒரு ஆட்சியினுடைய அவலத்தை எதிர்க்கட்சியினுடைய தொலைக்காட்சிகள் காட்டுறது வழக்கமான ஒன்று. இப்ப ஏன் இது கலைஞர் டிவி பண்றது ஏன் காட்டல? அவங்க இப்ப பண்றது இல்ல. நியூஸ் சேனலே பிரச்சனையில உட்கார்ந்து பாலிமர் ஏன் காட்டல? கலைஞரையும் நான் பாலிமர் ஏன் காட்டல? கலைஞர் தொலைக்காட்சி பாலிமர் ஏன் காட்டல? கலைஞர் தொலைக்காட்சி பாலிமர் ஏன் காட்டல? தமிழ்நாட்டுல நடந்த எந்த பிரச்சனையும் பத்தி ஏன் பாலிமர் காட்டல? ஆனா இன்னைக்கு ஏன் கலைஞர் வந்துட்டு கலைஞர் டிவி வந்துட்டு முதல் ஆளா பண்றாங்க? கலைஞர் டிவி அதிகாரப்பூர்வமான திமுக டிவி, அப்ப பாலிமர் அதிகாரப்பூர்வமா தாவேகா டிவின்னு சொல்லிடலாமா? பாலிமர் எப்படி நீங்க தாவேகா டிவின்னு சொல்லுங்க? நீங்க தானே சொன்னீங்க சார், நாங்க திமுக அதிகாரப்பூர்வமா டிவி காட்டல, அது திமுக ஒன் சைட் டிவி. நானே சொல்றேன் அது ஒன் சைட் டிவி. பாலிமர் அப்ப நீங்க பாலிமர் நிர்வாகத்தை தான் நம்ம கேட்கணும். அப்ப நீங்க என்ன பார்த்து சன் டிவி கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேக்குறீங்களே? சன் டிவி கலைஞர் நான் கலைஞர் டிவி பதில் சொல்லிட்டேன். பாலிமர் டிவி ஓனர் வந்து தாவேகால கிடையாது. ஆனா சன் டிவி குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து திமுக சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறீங்க சார். சன் டிவி தான் சார் விஜய் வச்சு படமே எடுத்தது. சன் டிவி தான் சார் விஜய் படம் எடுத்துச்சு. அதுக்காக சன் டிவி தான் விஜய். நீங்க சன் டிவி கேட்டீங்கன்னா சன் டிவி கேளுங்க. திமுக பாலிமர் போய் கேட்டா பாலிமர் நீங்க அங்க போய் கேளுங்க. நீங்க திமுக தலைவருக்கு எதிராக வந்து சன் டிவி செய்தி வெளியிடுமா? ஒரு செய்தி திமுக தலைவருக்கு எதிர்பார்க்கறீங்க? ஏதாவது ஒரு செய்தி வெளியிடுமா? என்ன வெளியிடணும்னு என்ன செய்தி இருக்கு வெளியிடுறதுக்கு? தந்தி வெளியிட்டு இருக்கா? ஒரு செய்தி நான் கேட்டது பாலிமர் திமுக தொலைக்கு எதிரான செய்தி வெளியிட்டு இருக்கா? இல்ல. ஆனா திமுக அரசுக்கு எதிரான செய்தியை வெளியிட்டது, மக்களை குழப்பியது. தனிநபர் குடும்ப பிரச்சனையை கூட 10 முறை டிவில போட்டு காமிச்சது. இன்னைக்கு ஏன் காமிக்கலன்னு தான் கேள்வி. அது ஒரு கிரைம் சேனல், அது ஒரு செட்டப். அது ஒரு கிரைம் சேனல். உங்க செட்டப்புக்கு மக்களை நீங்க பலியாக்குனீங்க. ஒரு செய்தியை இன்னும் இல்ல, இந்த நாள்ல இந்த ஒரு வாரத்துல மேஜர் சம்பவம்லாம் நடந்திருக்கு. 4 நாள் பாலிமர் டிவி 24 hours எடுத்து பார்ப்போம் எத்தனை வந்திருக்குன்னு. வரல. ஏன்னா அவங்களுக்கு எங்க நீங்க சொன்னீங்களா செட்டப்னு? செட்டப் ஆயிடுச்சு. நிச்சயமா வந்து இப்போ இந்த அமைச்சரவையில வந்துட்டு 7 பேர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க 23ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு விவாதத்திற்குள்ள வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வர. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில கொடுத்துருக்காங்களாங்கிற புள்ளியோரம் இன்னும் யாரும் வந்து தெளிவா வெளியிடல. அதையும் நம்ம ரீசெக் பண்ணிட்டு தான் சொல்லணுங்கிறதை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மாற்றத்தை வந்துட்டு விஜய் வந்து கொடுத்துட்டு இருக்கா தன்னுடைய அமைச்சரவை பட்டியல். எல்லாருக்கும் ஒரு பங்கு. அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு பதவி எடுத்து வராங்க. ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் வராங்க. கடந்த ஆட்சியில வந்துட்டு அன்பில் மகேஷ் வந்தாரு, உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் ஒரு யங்ஸ்டருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்தாங்க. டிஆர்பி ராஜா வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. இப்போ முழுக்க நிறைய பேருக்கான வாய்ப்புகள் எதிரிக்கப்பட்டிருக்கு. டிவிகேனுடைய ஒரு கேடர்ஸ் நிறைய இளைஞர்கள் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது. பெண்கள் 5 பேர் வரைக்கும் இன்னைக்கு அமைச்சராக. ஒரு குடும்பமோ ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ ஒரு நாடோ எதுவாக இருந்தாலும் சீனியர் அண்ட் ஜூனியர் அனுபவம் வேகமும் கலந்திருந்தால்தான் அது நல்லா இருக்கும். எங்க கட்சியில சீனியர் இருந்தாங்க, ஜூனியர் இருந்தாங்க. அது ஒரு கலப்பட அமைச்சரவையாக இருந்தது. அனுபவமும் இருந்தது, வேகமும் இருந்தது. கடந்த அமைச்சரவை இந்த அமைச்சரவையில் யாருமே சீனியர் அந்த கட்சியில இல்ல. ஒருத்தர் கூட இல்லையா? இல்ல. ஒருத்தர் கூட இல்ல. இல்ல. ஒருத்தர் கூட இல்லையா? இல்ல. செங்கோட்டையன் இருக்காரு. அவர் அந்த கட்சியா? இப்ப வந்தவர். நான் அந்த கட்சியை பத்தி சொல்லிட்டு இல்ல, எங்க இருந்து வந்தாலும் அவர் சீனியர் சார். அந்த துரைமுருகனுக்கு அப்புறம் அதிக முறை ஜெயிச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்துல உட்கார்ந்திருக்க ஒரு சீனியர் லீடர் அவர். நான் விஜய் கட்சியில ஜெயிச்சவங்க எல்லாரும் செங்கோட்டை ஆள் கிடையாது சார். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் இருக்குது. அவர் கட்சி மாதிரி வந்தவர். ஒரு 15 வருஷம் கழிச்சு கேட்க வேண்டிய கேள்வியை வந்து நீங்க வந்து இப்போ வந்துட்டு விஜய் அவர்களை பார்த்து கேட்டோம்னா, நான் ஒரு பத்திரிகையாளர் நாங்களும் அதை கேட்க முடியாது. ஒரு கட்சி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சீனியாரிட்டி பத்தி பேசினா பரவாயில்ல. அந்த கட்சி இப்பதான் வந்திருக்காங்க. இப்பதான் சொல்றேன், அந்த அமைப்புல கூட இளைஞர்கள் வாய்ப்பு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டியலினத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு கேள்வி கேட்டா ஒன்னும் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய பதில நீங்க புரிஞ்சுக்கின்னு கேள்வி கேட்கணும். நீங்க சொல்ற விஷயம் சீனியர் சொன்னது அனுபவம். அந்த கட்சியில சீனியர் சொல்லல, வயசுல சொன்னேன். புரிஞ்சுக்கங்க முதல்ல. நான் சொன்னது வயசுல. சார் வயசுல இருக்காங்களா? இல்ல. புசி ஆனந்தனை தவிர்த்து அந்த அமைப்புல யாரும் வயசானவங்களே கிடையாது. ஒரு இளைஞர்களுக்கான ஒரு ஆட்சியா மாறிடுச்சு. இல்ல, அந்த அமைப்புல அந்த வயசு ஆளுங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அமைப்புலயும் 60 வயசு ஆளுங்க ஒரு 30 பேர் எம்எல்ஏ ஆயிருந்தாங்கன்னா அதுல 10 பேர் கிடைச்சிருக்கும். அப்ப என்ன சொல்லியிருப்பீங்க? இல்லாததால ஆக்கி இருக்கிறாங்க. இருந்திருந்தா வாய்ப்பு கொடுக்குதானே ஆகணும். எல்லாரும் கொடுத்தாங்க. அந்த மாதிரிதான். ஆக இவ்வளவுதான் இருக்கிற வச்சா சார் கம்பெனி ஓட்ட முடியும். 108 பேர்ல இவ்வளவுதான் இருக்கிறான். அவனை கூட்டு வந்திருக்கிறோம். இதே திமுக ஆட்சியில பொறுப்புல இல்லாத ஒரு மருத்துவமனையை சேர்ந்த ஒரு திமுக நிர்வாகி போயிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு ஆய்வு நடத்தி இருந்தா
இந்நேரம் தினத்தந்தியும் புதிய தலைமுறையும் தினமலரும் பாலிமர் தொலைக்காட்சியும் அந்த நியூஸை எவ்வளவு ட்ரோல் பண்ணிருப்பாங்க, எந்த அளவுக்கு கிழிச்சிருப்பாங்க, எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லாம் எங்க சார் மிச்சர் சாப்பிடுறீங்களா? எத்தனை யூடியூப் சேனல் அது வீடியோவா போட்டாங்க? இல்ல, ஆட்சிக்கு ஏத்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. ஆட்சிக்கு ஏத்த மாதிரி ஊடகங்கள் மாறிக்கிறதுங்கிறீங்க. ஊடகம் மாறிட்டு தான் சார் இந்தியா ஏத்த மாதிரி ஊடகங்கள் மாறுதுங்கிறீங்க. இல்ல அப்படி பார்த்தா எங்களை வந்து கேள்வி கேட்டதுல நாங்க ஆளுங்கட்சியா இருந்தப்போ நீங்க தானே கேட்டீங்க. இப்ப நான் சொன்னல, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிற போது நிறைய கேள்வி வீடியோ ஓடிச்சு. அப்ப எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இல்லையே. ஆனா இன்னைக்கு ஓடலையே. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு டிவியோட திமுக ஆதரவா இல்லைங்கிறீங்க. இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இல்ல, அப்போ மே 4க்கு முன்னாடி வரைக்கும் சார். மே 4க்கு முன்னாடி அவங்க எங்களை வீட்டுக்கே அனுப்புனாங்க. அவங்களும் எங்களை தோக்கடிச்சாங்க. இது பொய், விஜய் சொல்றது பொய், அப்படி இல்லைன்னு எந்த ஊடகமும் காட்டல. ஹிந்து வந்து ஒரு வீடியோ வெளியிட்டதை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல எடுத்து போட்டுருக்காரு. நீங்க இப்ப சொல்றீங்க சார். சரி, இப்ப நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இல்ல இப்ப கூட எதுவுமே பண்ணலன்னு சொல்றத ஹிந்து வந்து போட்டுருக்காங்க. கடந்த ஆட்சியில சொல்றேன். இல்ல ஹிந்து பண்ணிருக்காங்களா? சரிங்க, இத வேட்பாளர் அறிவிச்சாங்கல்ல. நான் கேக்குறேன், அது இந்து ஒரு அமைப்பு, ஒரு தனியார் ஏஜென்சி அமைப்போடு சேர்ந்து நடத்தப்பட்டது. வேட்பாளரா நிக்கிற போது இந்த தொலைக்காட்சியில அறிவு இல்லையா சார்? யாரும் சொல்லலையே. தினமணி பண்ணிருக்காங்க, நியூட்ரலா இருந்திருக்காங்க. சார் இன்னைக்கு கண்டுபிடிச்ச இந்த 27 ஃபேக் முதல்ல கண்டுபிடிக்கலையே. ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் சொல்லல? ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிட்டாங்கங்கறீங்க. மக்கள் ஏமாந்துட்ட பிறகு. ஆனா அது ஒரு பெரிய விவாதமா மாறவே இல்லையே. மாறாது. இந்த கேள்வி கேட்கல. இந்த 18 பேர் திமுக இருந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றதே நாளைக்கு ரீல்ஸா தான் போடுவாங்க. இல்ல, இந்த 18 பேர் இதையும் ரீல்ஸா தான் சார் போடுறாங்க. அவசியமே இல்ல, அதை பத்தி கவலையே படல. ரீல்ஸானா நாட்டை ரீல்ஸா பார்த்து ஞாபகம் வச்சுங்க. உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும். நேத்து சென்னையில 22 இடத்துல மறியல். ரீல்ஸை பார்த்து ஓட்டு போட்டல, மறியல ரீல்ஸ்ல நடத்து, கரண்ட ரீல்ஸ்ல கேளு. அதுவும் ரீல்ஸ்ல தான் சார் போகும். அதான் போட்டோம் தாராளமா. நேத்து நைட்டு மட்டும் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ களத்துக்கு வந்து அவரே மக்கள் டாடாரா கீச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவோட ஒரு பெரிய தாக்கம் வந்துட்டு விஜய் பாதி சோசியல் மீடியா ஃபேக் அக்கௌண்ட் அவங்களாம் உருவாக்கி நடத்தினது, பாதி பேச வச்சது. பேசினவெல்லாம் பாப்போம். நான் நீங்க சொன்னீங்களே சார் 13 நாள் தான் சார் ஆயிருக்குன்னு. 13 மாசம் ஆகட்டும். இந்த இளைஞர்களை வந்துட்டு தற்கொலைகள் சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். அவர் தற்கொலைலாம் கிடையாது. தற்கொலையே கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார். திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்த இளைஞர்களும் இளைஞர்களும் நண்பர்களும் நண்பிகளும் தற்கொலைகள் கிடையாது. அவர்களை சரியான வழியில் அணுகாத காரணத்தினால், அவர்கள் போக்கிலே அணுகாத காரணத்தினால், அந்த வார்த்தையை நல்விலை படுத்தாத செய்தி சாதிக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லல. ஆனா கட்சியில எத்தனை முன்னோடிகள் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அது இல்லைன்னு மறுப்பீங்களா? தவறு அது. அதாவதுங்க என்ன கட்சியில எலியன் ஒருத்தர் மட்டும் பேசினார். இப்ப நீங்க பேசுறீங்க, 1-2 பேர் பேசுறீங்க. என்ன தெரியுமா பண்ணிருக்கோம்? அந்த வார்த்தையை பயன்படுத்தல சார். தற்கூரி வந்து அவங்க தொண்டர்களோ ரசிகர்களோ வாக்காளர் இல்ல சார். தற்கூரி விஜய் தானே. நாங்கள் செய்த ஒரே தவறு அவர் விமர்சிக்க தவறியது. அவருடைய கையாளகத்தனத்தை, அவருடைய போலியை, அவருடைய அந்த நாடகத்தை நாங்கள் மக்கள் மன்றத்தில் சொல்ல தவறிவிட்டோம். விஜய் எந்த பத்திரிகையாளரையும் சந்திக்கல. அவரை பத்தி திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு பத்திரிகையாளருடைய எல்லா சந்திப்புலையுமே விஜய் அவர்களை பத்தி அவங்க திட்டாத இடமே கிடையாது. இல்ல, தவறா சொல்றீங்க. நடிகர் விஜயை அவருடைய அரசியல் பயணத்தை இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக எங்கேயுமே பகிரங்க 2 வருஷத்துல விஜய்ங்கிற வார்த்தையை டிவிக்கு அதிகம் பயன்படுத்தினாங்களா, திமுக அதிகம் பயன்படுத்தினாங்க? திமுக தான் அதிகமா பயன்படுத்தி. எங்களை விட ஸ்டாலின் வார்த்தை நீங்க தாவேக்கு அதிகமா பயன்படுத்தி இருக்கு. அதுக்காக அதான் சொல்றேன். அதுக்காக நீங்க டிவிக்கு வந்து பயன்படுத்தி அவர் வந்து எடப்பாடி என்ற வார்த்தையை நாங்க பயன்படுத்தி இருந்தா, ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்தா இந்த கட்சி அந்த கட்சி மாறி மாறி திட்டதான் செய்வாங்க. நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு. என்னோட காம்படிட்டர் வந்து டிஎம்கே தான். அவர் ஏடிஎம்கே எந்த இடத்துலயுமே பேசவே இல்லை. அதாவது இப்ப செம்மலை கட்சி விட்டு வெளில போனப்போ ஒரே ஒரு வாசம் அவர் ஏடிஎம்கே கன்சிடரே பண்ணலாங்க. அவர் இன்னமும் ஒரு எடுத்துக்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காரு. அவர் அதெல்லாம் வந்து பதிவு செஞ்ச ஒரு விஷயம் தான். திமுக மட்டும்தான் அவர் தன்னுடைய ஒரு புதிய எதிரியா அவர் பார்த்திருக்காரு. பிஜேபியும் பார்த்திருக்காரு, திமுகவையும் பார்த்திருக்காருங்கிறதான். அப்ப டிஎம்கே விஜயை பத்தி எங்கேயுமே பேசலன்னு நீங்க சொல்ல முடியாது. விஜய் பத்தி மட்டும் தானே பேசிருக்கீங்க நீங்க. இல்ல, அவர் எங்களை பத்தி பேசினாரு. அவர் கேட்ட கேள்விகளுக்கு நாங்க புறந்தள்ளணும். நீங்க விஜய் வந்து 20 அறிக்கை தான் கொடுத்திருப்பாரு மொத்தமா. 20 வருஷத்துல 25 அறிக்கை கூட வந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே பேசின பேட்டி 2500 பேட்டி இருக்கு சார். இல்ல இல்ல இல்ல, அவரு ஊழல் ஆட்சின்னு சொன்னாரு. எங்க மந்திரிங்க யாரை எழுந்து அவருக்கு வக்கீல் நோட்டீஸோ ஒரு அவதூறு வழக்கோ செந்தில் பாலாஜி மீது வந்தது என்ன சொல்றீங்க? எங்க ஊழல் நடந்தது நிரூபின்னு நாங்க யாரும் கேட்கல. அது ஒரு அது உண்மையை சொல்லணும்னா அவங்க எதுவுமே கேட்கலங்கிறீங்க. நீங்க கேட்காம கடந்து போயிட்டு ஆமா அப்படியான்னு போயிட்டோம். அவர் ஒரு பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடந்து போனோம். அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, அது வந்து பெருசா எடுத்துக்க கூடாது, நம்ம அவர் வளர்த்து விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதை மக்கள் உண்மை நம்பிட்டாங்க.
அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. இறுதியா ஒரு கேள்வி சார். திருச்சி கிழக்குல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் குளத்தூனுடைய தோல்விக்கு அடுத்து அவர் திருச்சி கிழக்குல போட்டியிடணும்னு சொல்லி அன்பில் மகேஷ் தீர்மானம் நிறைவேற்றினது. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. நிறைய பேர் கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர் வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள அவர் வரணும், திமுகவினுடைய தலைவர் வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு இதாகவும் இருக்கு. இந்த குளத்தூர் மக்களே வந்து வருத்தப்பட்டு பேசக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். திருச்சி கிழக்கில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, தலைமை தான் முடிவு பண்ணணும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? தலைமை தான் முடிவு பண்ணணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது. இந்த அசம்பிளி வேணாங்கிறீங்க? வேண்டாம். என் தலைவன் இப்போ கேள்வி கேட்குற அளவுக்கு, என் தலைவன் பார்க்குற அளவுக்கு தகுதியான தலைவர்கள் யாரும் ஆளுங்கட்சி வரிசையில் இல்லை. அப்படி யாரும் இல்லை. மிஸ் மொரார்ஜி தேசாயோடு, ஜெயபிரகாஷ் நாராயணனோடு, அடல் பிகாரி வாஜ்பாயோடு, ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸோடு, இந்த எமர்ஜென்சிக்கு ஜெயிலில் போன தலைவர், ரீல்ஸில் வளர்ந்த தலைவரில் ரியலாக வளர்ந்த தலைவர். அந்த ரியல் தலைவர் ரீல்ஸ்க்கு எதிரில் உட்கார்றது எந்த தொண்டனும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. தோல்வி மிகப்பெரிய வருத்தம். ஞாபகம், 1,75,00,000 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜயை எண்ணிக்கையில் அதிகமாக்கி ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் அந்த வெற்றி தமிழ்நாடு கொண்டாடவே இல்லையே. விஜய் வெற்றி, விஜய்க்கு யார் வாக்கு போட்டார்களோ எந்த வாக்காளனும் அதை கொண்டாடல. விஜய்க்கு வாக்குப்பதிவுக்கு அன்னைக்கு வந்த அதிக ரீல்ஸு அவர் வெற்றி பெற்ற பிறகு அந்த ரீல்ஸ் அதிகமாக வரல. மக்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தோஷமோ மகிழ்ச்சியோ ஆரவாரமோ இல்லை. அந்த 175 கோடி ஓட்டும் 108 சட்டமன்ற உறுப்பினரும் விஜயுடைய பெரிய வெற்றியும் என் தலைவனுடைய குளத்தூர் தோல்வி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருச்சு. ஐயோ, நாங்கள் தாவேக்காக தான் போட்டோம், ஆனால் ஸ்டாலின் தோக்குறோம் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஸ்டாலின் தோற்று ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல, அநியாயம், ஒரு துரோகம், நாசமாக போயிடுவீங்க, இந்த நாடு இப்படிதானா அப்படின்ட்டு அப்படியே ரிவேர்ஸ் ஆச்சே தவிர விஜயன் வெற்றி கொண்டாடப்படவே இல்லை. முணுமுணுப்பு கூட இல்லை. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு எந்த மக்கள் மாற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த மக்கள் கிட்டே ஒரு புன்னகை இல்லை. எல்லாருடைய மனசிலும் ஒரு அம்பு தாக்கியது தலைவருடைய தோல்வி. இல்ல, தோக்க கூடாது. அவரு ஏன் தோத்தாரு? யார் கேட்கறாத? தாவேகா ஓட்டு போடுவாங்க கேட்கறான். ஐயோ, அவரு தோத்துட்டாரா? அவர் தோக்க நான் நினைக்கவே இல்லையே. ஆனா ஓட்டு போட்டது தாவேகா. இப்ப ஜென்சி கிட்ஸ் அப்படியே மாறிட்டாங்க, இளைஞர்கள் அப்படியே ஓட்டு மொத்தம் மாறிச்சு சொன்னீங்களே, அதுல 70% இளைஞர்கள் வருத்தப்பட்டார்கள், 70% பெண்கள் வருத்தப்பட்டார்கள். இல்ல, ஸ்டாலின் தோத்திருக்க கூடாது, சரியில்லை அப்படின்னு. ஆக 1,75,00,000 ஓட்டை, 108 சட்டமன்ற உறுப்பினரை ஒரு தலைவனுடைய தோல்வி அப்படியே மடைமாற்றம் செய்யணும், அதே வெற்றி தானே. அப்போ அந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வருது அப்படிங்கிறப்போ வந்துட்டு அதில் திமுக வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெற்றி பெற்றோம்னா ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை நீங்க சொன்ன விஷயங்களுக்கு. ஒருவேளை திருச்சி கிழக்குல விசிலே வென்று விட்டால் வந்துட்டு அப்ப திமுக மக்கள் என்ன ஏத்துக்கலைங்கிறத எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி பாவச்சிங்க. எப்பவுமே 6 மாசம் கேப் இருக்கு. அண்ணா இருந்த போதும், காங்கிரஸ் இருந்த போதும், எம்ஜிஆர் இருந்த போதும், எம்ஜிஆர் கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறாரு, இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. கோவையில, மதுரையில, சிவகாசியில அப்படி நாங்க திமுக கலைஞர் இருக்கிறாரு, அதிமுக வெற்றி பெறுது. எம்ஜிஆர் முதலமைச்சர், அண்ணாநகர் இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்குது. எம்ஜிஆர் முதலமைச்சர், மயிலாடுதுறை இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்குது. 89 கலைஞர் முதலமைச்சர், இடைத்தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. ஆக 89, 91 வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் கடை எப்படி இருந்ததுன்னா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இடைத்தேர்தலில் எதிர்கட்சி வென்ற வரலாறுலாம் உண்டு இருக்குது. எடப்பாடி ஆட்சியில் இருப்ப கூட வந்து அது மொத்தமா நடந்தது. அது விடுங்க, ஒரு தொகுதி மட்டும் சொல்றேன். 91 அது நடந்த வரலாறுலாம் உண்டு. ஆனால் 91 ஜெயலலிதா முதலமைச்சர் வந்த பிறகு 91 துவங்கி இந்த 26 வரைக்கும் எடுத்துக்கங்க, எந்த இடைத்தேர்தலிலும் ஆளுங்கட்சியை தவிர்த்து எந்த கட்சியும் வெற்றி பெற விட்டதே இல்லை. ஏன்னா அது ஒரு அரசியல் ஈகோவா எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் காலத்தை 91க்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயிக்கும். அதுக்கப்புறம் எந்த எதிர்கட்சி ஜெயிக்கல, அப்புறம் திமுக எதிர்கட்சி ஜெயிக்கல, அப்புறம் ஜெயலலிதா எதிர்கட்சி ஜெயிக்கல. அது ஒரு ஈகோ மாதிரி போயிடுச்சு. ஆனால் இந்த தேர்தல் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து ஒரு அரசு வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு முணுமுணுப்பு இருக்கும். என்னப்பா இது, ஏதோ நினைச்சு போட்டோம், இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனா 48 மணி நேரத்துல முணுமுணுப்பு உருவாக்குனது திரு நடிகருடைய ஆட்சி தான். ஏன்னா ஒரு கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லை, தெளிவான சித்தாந்தம் இல்லை, தெளிவான பாதை இல்லை, என்ன பண்ணணும்ன்றது இது வரைக்கும் தெரியாது. அடுத்து வந்தாதான் ஏதாவது யோசிக்கணுன்றதுக்கு. இதுக்கு என்ன சார் உதாரணம்? நேற்று சுப்ரீம் கோர்ட் காரி துப்பி இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 13 நாள் ஆச்சு, இன்னும் கவர்மெண்ட் பிபிஐ போடாம இருக்கீங்க, போடலன்னா நான் பழைய பிபிஹெச் கேஸ் நடத்திடுவேன். இது தெரியாதா உங்களுக்கு? சரி, விஜய்க்கு தெரியாது, செங்கோட்டையனுக்கு தெரியாதா? ஏன்னா மே மாசம் முடிஞ்சோன்னா கோர்ட் ஜூன் எல்லா கோர்ட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு வந்து எமர்ஜென்சி இப்போ வந்திருக்கிற இவருக்கு தெரியாதா? சுகாதாரத்துறை அமைச்சர் IFS வந்து போனாரு, அவருக்கு தெரியாதா? இல்ல அரசு அதிகாரி தெரியா? இல்ல. இந்த திமுக தோல்வி என்பதை விட மக்கள் அப்படி பார்க்கல, அதிகாரிகள் அப்படி பார்க்கல, பல அரசியல்வாதி எப்படி தெரியுமா பாக்குறாங்க? அப்ப இனிமே சர்வீஸ் பண்ண மரியாதை இல்லை போல இருக்கு.
உழைச்ச மரியாதை இல்லை, சர்வீஸ்க்கு மரியாதை இல்லை, தியாகத்துக்கு மரியாதை இல்லை, மக்கள் தன் நாட்டை ஊரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன நினைக்கிற தன்மைலாம் இல்லை. கடைசி 3 மாசம் ரீல்ஸை வச்சே ஆட்சியை பிடிச்ச மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் நாடு என்ன ஆகும் யோசிக்க வேண்டாமா? சரி, அண்ணா காமராஜர் தோத்தார், பேசும் பொருளாச்சு. அண்ணா தோத்தார், பேசும் பொருளாச்சு. வரலாற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கொளத்தூர் தோல்வியும் வரலாற்றில் பேசும் பொருளா இருக்கும். நிச்சயமா சார். ஜூன்ல வந்துட்டு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாமா திமுகவில்? களையெடுப்புகள் இல்ல, தொடங்கும். தலைவர் சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்றாரு அதுதான். நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு ஃபைன் டைம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி.